எழுதின அந்த ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன நூலில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நீங்கள் இதோ அறியீர்களா, நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ முந்தினவைகள் எது, பூர்வமானவைகள் எது அப்படின்னு சொல்லி 2 காரியங்கள் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். ஒன்று ஆண்டவருடைய முந்தினவைகள், இன்னொன்று நம்முடைய முந்தினவைகள். அந்த ரெண்டுமே அந்த பகுதியில் ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிறத பார்க்குறோம். ஆண்டவருடைய முந்தினவைகள், பூர்வமானவைகள், ஆண்டவருடைய பவர் என்ன, ஆற்றல் என்ன, அதெல்லாம். நம்முடைய அபாத்திரத்தன்மை என்ன, நம்முடைய எப்படி நம்ம அன்ஸ்டேபிளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ரெண்டையுமே நீங்கள் நினைக்காதீங்க நான் வேறு விதமாக வேறு ஸ்டைலில் உங்களை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்குறோம். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், வனாந்தரத்தில் நான் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வனாந்தரமும் அவாந்தர வெளியும் எதை குறிக்கிறது? வனாந்தரமும் அவாந்தர வெளியும் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த நாட்களில் அவர்களுக்கு அதெல்லாமே நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அவாந்தரமும் வனாந்தர வெளியும் நம்முடைய வாழ்க்கை முறையையும் நம்முடைய இயல்பான நம்முடைய மனநிலையும் தான் கொடுக்குது. அதை தான் அது அங்கே குறிக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்க்குறோம். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம். அவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஐ வில் டூ நியூ திங். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் பார்க்காத புதிய காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. இந்த வாக்கு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், வனாந்தரத்தில் வழி, அவாந்தரத்தில் ஆறுகள். வனாந்தரம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். அவாந்தரம் அப்படின்னு சொல்லி அது எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்காத, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத. இப்போ நம்ம என்ன செய்வோம்னா அதை பற்றி தான் யோசிப்போம். ஒரு சொன்ன வார்த்தைகளோ அல்லது நம்ம கசப்பான அனுபவங்களோ திருப்பி 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 நம்ம மைண்டில் வந்து நம்மளை சோர்ந்து போக செய்யும். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீ அதை பற்றி யோசிக்காத, திரும்ப திரும்ப யோசிக்காத, நீ அதை விட்டுரு, டெலீட் பண்ணும், அப்படியே செலக்ட் பண்ணி அப்படியே டெலீட் பண்ணும், அதை தூக்கிடு, நான் வேற தரேன், புதுசாக தரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குற. அந்த புதுசாக தருகிறவர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். எல்லாமே மொத்தத்தில் நான் வந்து ஒரு 35 மினிட்ஸில் நான் முடிச்சிடுறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசித்த அந்த வசனம் வாசிக்கலாம், பட் அதை நம்ம பார்க்கலாம். நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே கர்த்தர் அப்படின்னா வேற யாரும் இல்லை உன் வாழ்க்கையில், நான் மட்டும்தான் இருக்கிறேன். பவர்ஃபுல்லாக ஒரு ஆள் உன் வாழ்க்கையில் வேணும்னா அது நான் மட்டும்தான். எப்படிப்பட்ட பவர் அப்படிங்கிறது தான் அவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். நான் உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். ராஜான்னு ஆளுகை செய்கிறவர். என்கிட்ட பவர் ரொம்ப அதிகம். நான் எப்படிப்பட்டதுன்னா, ரதங்களை முறித்தேன், குதிரைகளை, இராணுவங்களை, நமக்கு என்னென்ன பவர்ஃபுல்லாக இந்த உலகத்தில் நினைக்கிறோமோ அதெல்லாம் கவிழ்த்து போடுகிறது, அதெல்லாம் டோட்டலாக விழுந்துகிறது. என்ன மொத்தத்தில் கடைசியாக ஒன்று சொல்கிறாருன்னா, அந்த வசனம் அது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருந்தது. ரதங்களையும் குதிரைகளையும் 17ஆம் வசனத்தில் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு, ஒரு திரியை அணைக்கிறது போல் அணைச்சேன். மெழுகுவத்தி எரிஞ்சால் நீங்கள் ரூம் பூரா வெளிச்சம் தந்துட்டு இருக்கோம் அப்படின்னா டோட்டலாக டார்க் ஆகிடும். அவ்வளோதான், அதுக்கு அதனுடைய லைஃப் ஸ்பேனே அவ்வளோதான். அப்போ எவ்வளோ ஈஸியாக அவ்வளோ பெரிய காரியத்தை டப்புன்னு முடிக்க முடியும்னா அவ்வளோ பவர் வேணும். அப்போ இதை என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு ஆற்றலையும் இவ்வளவு பவரையும், குதிரை, ரதங்கள், எல்லாம் பராக்கிரமசாலிகள் எல்லாத்தையும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாகும். அப்போ சொல்கிறவர் எப்படிப்பட்டவருங்கிறது ரொம்ப முக்கியம். நான் புதிய காரியங்களை செய்கிறேங்கிறவரே தொடநடுங்கிட்டு இருந்து சொன்னால் நம்ம நம்ப முடியாது. அப்போ அவர் யார் அப்படின்னு சொன்னால் பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கார். அது மட்டும் இல்லை, நானே அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டியாகவும் இருக்கிறார். அப்படி சொல்லுகிறவர் தான் அவர் சொல்லுகிற அதை தான் நம்ம கவுண்டில் கொண்டு வர முடியும். மனிதர்கள் சொல்லுவாங்க நான் பார்த்துக்கிறோமான்னு, அடுத்த நாள் அவங்க இருக்க மாட்டாங்க. சமீபத்திலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே எல்லாம் பாஸ் ஆகிட்டே இருக்காங்க. பாஸ்டாகவே தான் ரொம்ப சின்ன வயசுலேயே. நம்ம ஏதோ வாழ்க்கையில் ஓடிட்டுருக்கோன்னா ஆண்டவர் கொடுக்குற நாட்கள் தான் சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், அத்தாரிட்டியாக இருந்தவர், எட்டர்னலாக இருக்கிறவர், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நமக்கு ராஜாவானவர் சொல்லுகிறது.
அப்போ சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம பார்த்தோம். அவருக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லுகிறவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய பூர்வமானவைகள் இது அவருடைய பேக்ரவுண்டு. இப்போ நம்முடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏசாயா 43 அதே பகுதியில் 26 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நாம் ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல்லு. நான் இதை படிக்கும்போது எப்படி யோசனை, ஐயோ நீ என்ன செஞ்சேன்னு மறந்துட்டோம்பா, நீ எனக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கிற மறந்துட்டேன், எனக்கு சொல்ல நீ என்ன நல்லது செஞ்ச சொல்லு அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஒன்றுமே இல்லைங்க நம்ம சொல்கிறது. ஆனால் அவர் எனக்கு ஞாபகப்படுத்து, நான் மறந்துட்டேன், நான் மறக்காதவர், நான் உறங்காதவர், என் நாட்கள் முடிகிறதில்லை, நானே மறந்துட்டேன், அவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன், அப்போ எனக்கு எதாவது 1-2 சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொன்னால், அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள், உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள், இதுதான் உன்னுடைய முந்தினவைகள். இதை யோசிக்காத, மறந்துடு, ரிஜெக்ட் பண்ண, நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்போ செய்கிறவர் எப்படிப்பட்டவர், அதை வாங்குகிறவர் எப்படிப்பட்டவர்? செய்கிறவர் பயங்கர பராக்கிரமசாலி, செய்கிறவர் நானேங்கிற அத்தாரிட்டி உள்ளவர், செய்கிறவர் நம்மை அதிகமாக விரும்பி நம்மை பரிசுத்தப்படுத்தி ரட்சிக்கிறவர். வாங்குறவங்க டோட்டலாக எப்படிப்பட்டவங்க, அதை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். வாங்குற நம்ம எப்படி இருந்தோன்னு சொல்லி அந்த பகுதிகளிலே பார்க்குறோம். அதில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கணும். நம்முடைய முந்தினவைகள் எப்படிப்பட்டதுன்னா, 43 22 24 இருக்கிற குறிப்புகளை மட்டும் நான் வேகமாக சொல்லிடுறேன், நேரம் குறைவாக இருக்கிறதுனால. 22 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று அது 23 பார்த்தீங்கன்னா, ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, என்னை கூப்பிடாதனால என்னை குறித்து மனம் சலித்து போனாய். ரொம்ப என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்கல, என்னை பார்த்தாலே எரிச்சல். அவரை ஒரு சிலர் சொல்லல, அவர் பார்த்தாலே கடுப்பாக இருங்க அப்படின்னு, அந்த மாதிரி அவரை பார்த்தாலே கடுப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட அதுதான் நம்முடைய முந்தினைகள், அதான் நம்முடைய காரியங்கள். ஆண்டவர் சொல்லார், என்னை நீ கூப்பிடல, என்னை பார்த்து நீ மனம் சலித்து போனாய். அதே மாதிரி எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது உனக்கு ஒன்றுமே, தகன பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தலை, கொடுக்கல, எதுவுமே நீ எனக்கு கொடுக்கல, என்னை கனம் பண்ணலை, காணிக்கை தூபம் அந்த மாதிரி உன்ட்ட அந்த ப்ராக்டிஸ், என்னை உயர்த்தி பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த ஆட்டிடியூடுமே இல்லை. உன்னுடைய பணங்கள்னால ஏதாவது எடுத்து ஆண்டவருக்குன்னு ஏதாவது சாக்ரிஃபைஸாக ஏதாவது செய்யணுமா? ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லி, ஆனால் நீ ஒன்றுமே செய்யலை. ஆண்டவரை திருப்தியாக்கவில்லை, பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தினாய், உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். இதுதான் நம்முடைய பூர்வமானவைகள், இதுதான் நம்முடைய முந்தினவைகள். அவருடைய முந்தினவைகளை பார்த்தோம், நான் இஸ்ரேல் மக்களை எப்படி நடத்தினேன், அதான் என்னுடைய முந்தினது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்முடைய முந்தினங்களை சொல்கிறாரு, இது ரெண்டுமே வேணாம்பா, நீ இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் உனக்கு ரெண்டையுமே அழிச்சிரு, அது மாதிரி வேண்டாம் இது மாதிரி வேண்டாம், நான் உன்னை புதுசாக செய்கிறேன், புதுசாக உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறத பார்க்கணும். ஆண்டவர் என்ன புதிய காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். வேகமாக நம்ம பார்க்கறதுனால நேரடியாக அந்த வனாந்திரம் அப்படிங்கிற அந்த காரியத்துக்கு நேராக போயிடலாம். சங்கீதம் 107:4-5 பார்த்தீங்கன்னா, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்தில் அவாந்தர வெளியில் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். இதுதான் நம்முடைய ஆத்மா இருக்கக்கூடிய நிலைமை. நமக்கு சரியான போஜனம் கிடைக்கல, சரியான பாதை தெரியலை, வனாந்தரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா அலைஞ்சு தெரியும். மக்கள் வாழ முடியாத இடம், அதாவது லோன்லினஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் இருக்கும் நம்மகிட்ட, ஆனால் தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா நம்முடைய நிலைமை வனாந்தரமான மனநிலை. எல்லாம் இருக்கும், மதியானக்கு என்ன சாப்பிட போகிறதுங்கிறது இருக்கும், நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் இருக்கும், டியூட்டி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம். அதுதான் வனாந்தரமான இடம், யாருமே இல்லை அங்கே வனாந்தரத்தில். இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, எங்கே செல்வது என்று அறிய முடியாத இடம், நோ டைரக்ஷன். இப்படி போகலாமா, இப்படி போகலான்னு யோசிப்பான், சரி வேணாம் அப்படி இப்படி பார்த்துக்கலாம், இப்போ செய்யலான்னு அப்புறம் பார்த்துக்கலாம், சரி நாளைக்கு செய்வோம், இப்படி நம்ம டைரக்ஷன் இல்லாமல் இருக்கோம்ல, இதுவும் வனாந்தரமான. அடுத்து பார்த்திங்கன்னா, திசைகளை கண்டறிய முடியாத இடம், குழப்பமான இடம், கன்ஃபியூஸ், எது எடுத்தாலும் கன்ஃபியூஸ் பண்ணுகிற ஸ்டேட்டு. அடுத்தது ரொம்ப பயம் நிறைஞ்ச இடம், ஏன்னா ஆதரவு இல்லை, சப்போர்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, குழப்பமாக இருக்கிறமா, யாரையும் நம்ப முடியல, நம்பி ஏமாந்தது, அதனால் பயம் நம்முடைய இருதயத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா டார்க்னஸ், ஆபத்து நிறைந்த இடம் வனாந்திரம். அடுத்தது
இதில் இருந்து வெளியேறுகிறதற்கான பாதை தெரியலை. இது இப்படி இருக்கு கண்டிஷன் மட்டும்தான் தெரியுதே தவிர, நான் பேசிக்கொண்டிருக்கிறதெல்லாம் நம்முடைய ஆத்மாவை குறித்து, நம்முடைய இயல்பான இன்றைய மனநிலையை குறித்து, வனாந்தரமான மனநிலையை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 30 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வழி தெரியல, நீ கஷ்டப்படுற அப்படின்னு எனக்கு தெரியுது, அப்போ நான் என்ன தெரியுமா செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறம் போகிறதா, இடதுபுறம் போகிறதா, முன்னாடி போகிறதா, பின்னாடி போகிறதா அப்படின்னு இருக்கும்போது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு சில நேரங்களில் நம்முடைய காரியங்கள் திசை கெட்டு போவதாக இருக்கிறது. எந்த இடத்துல டைரக்ஷன் மாறி வேறு இடத்துக்கு போய் இப்படி நம்ம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து அவாந்தர வெளியை குறித்து நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அவாந்தர வெளினா ரிவர்ஸ் இன் த டெசர்ட் வேஸ்ட் லேண்டு. அதாவது அதில் எதுவும் ஜீவன் இருக்காது, பயிர் இருக்காது, பயிர் வைக்க இயலாத இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே என்ன இல்லை, பயிர் வைக்க முடியலன்னா என்ன இல்லை, சோர்ஸ், வாட்டர் சோர்ஸ் இல்லை, தண்ணி கிடையாது, நிலத்தடி நீரும் இல்லை, மேலேருந்தும் பெய்யலை, கீழேருந்தும் இல்லை, மேலேருந்தும் இல்லை. இப்போ நம்முடைய நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கை கூட அவாந்தர வெளியாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட இருந்தும் நமக்கு ஒரு நல்ல பரிசுத்தாவியான லீடிங்கும் இல்லை, நமக்காக வேதத்தை வாசித்து கிரவுண்ட் வாட்டரும் இல்லை, நமக்கு சோர்ஸும் இங்கே இருந்தும் கிடைக்கல, அங்கே இருந்தும் கிடைக்கல. அப்படி இப்படி எப்படி சொல்லலாம்னா, வேதத்தை வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியல, அது ஒன்றுமோ ஒரு மாதிரி கசப்பாக தெரியுது. கசப்புனா என்ன, ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லை. அதே மாதிரி ஆண்டவரை வெளிப்படுத்தி இந்த காரியங்கள் அந்த காரியங்களும் சொல்லலை, எந்த மெசேஜை கேட்க பிடிக்கல, ஏதாவது ஒரு பாட்டை சும்மா காதில் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கமே தவிர நம்முடைய வாழ்க்கை பயிர் விளைகிற இடமாக இல்லை, விளைச்சல் இல்லை, அதனால் பலர் நன்மை அடைகிற காரியங்கள் இல்லை. அடுத்தது விளையாத இடம் என்பதால் வறட்சி வறுமை உள்ள இடமாக அவாந்தர வெளியாக மாறுகிறது. விளையலனாலே அந்த இடம் விலை போகாது, விளையவில்லை என்றால் அந்த இடம் விலை போகாது. விலை போகாதுன்னா அங்கே ஒன்றும் இல்லை, செழிப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போ எவ்வளவு களவு செழிப்பு ஆகணுமோ தண்ணி இருக்கணும். மனிதன் ஒருத்தன் வாழணும்னா அங்கே வாட்டர் இருக்கணும், நீர் இருக்கணும். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அவாந்தர வெளியில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். நமது இடம் வறட்சியாக நீர் இல்லாத இடமாக, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, பயிர் விளையலை அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இதை நான் இப்படியே விட்டால் நல்லா இருக்காது, இதில் நான் வேற ஏதாவது நான் செய்யணும், புதிய காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்நோக்கி இருக்கிறார். அப்போது ஆண்டவர் என்கவுண்டர் பண்ணாத, வசனம் நமக்கு வேலை செய்யாத, கிரியை செய்ய முடியாத ஒரு இடமாக, வசனம் நம்மோடு கூட இடைபட முடியாத, வார்த்தை நம்மோடு கூட தொடர்பு கொள்ள முடியாத எந்தெந்த சூழ்நிலையோ அதெல்லாம் அவாந்தரம் தான். ஒருவேளை மற்றதெல்லாம் நம்ம பிஸியாக இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இடத்துல இடைபட முடியாமல் நம்முடைய ஆத்மா இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை சூழல் அப்படி இருக்குமானால், நம்ம அந்த வனாந்தர நிலைமையில், அவாந்தர வெளியான நிலைமையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதற்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. என்ன புதிய காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்திலே தண்ணீரையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலுசர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த வசனம் என்ன, ஒரு பரிசுத்தாவின் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்முடைய நிலைமையே எப்படின்னா, நாமே வறண்ட நிலமாக இருக்கிறோம், நாமே வனாந்தரமாக இருக்கிறோம். வனாந்தரத்தில் என்னென்ன இருக்கும்? கோட்டாங்குஞ்சு இருக்கும். அவாந்தர வெளியில் அங்கே பார்த்தீங்கன்னா மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் எதெல்லாம் எதிரான சூழ்நிலைகளோ அவங்களாம் இருக்கும். அதுவெல்லாம் என்ன செய்யுமா? என்னை கனம் பண்ணும். அப்படின்னா வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வெளியில் வனாந்தரத்தில் பாதையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் கொடுக்கும்போது எனக்கு எதிரானவைகளெல்லாம் என்னை கனம் பண்ணுகிற அளவிற்கு ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் ஆண்டவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. எப்படி மாற்றுவார்னா, நாமே வறண்ட நிலமாக இருக்கிறோம், நாமே பாதை அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்மை ஆசீர்வதித்து நமக்கு நன்மைகளை கொடுத்து நம்முடைய வாயிலாய் எதை குறித்தெல்லாம் நாம் பயந்தோமோ அவங்க ஆண்டவரை துதிக்கும்படி சூழ்நிலையை மாற்றி போடுவார். அப்படியே எதிரான சூழ்நிலை எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படியே தலைகளாய் மாற்றி போட ஆண்டவரால் முடியும். சிங்கக்கேபியில் தானியலை தூக்கி போட்டான் அரசன். ஆனால் அடுத்த நாள் இந்த தெய்வத்தை தான் எல்லாரும் வணங்கணும்னு நிருபத்தை எழுதினான்.
அப்போ யார் ஒரு சிலர் நமக்கு எதிராக இருக்கிறாங்களோ, கோட்டாங்குஞ்சுகளோ, யார் வலு சர்ப்பங்களோ, அவைகள் தேவனை கனப்படுத்தும்படியாக புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். அந்த புதிய காரியம் நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு எதிரான சூழ்நிலைகள் என்று பயந்து கொண்டு திகிலாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவர்கள் தேவனை கனம் பண்ணும்படியாக சூழ்நிலைகளை முற்றிலுமாக புதிதாய் மாற்றி போடுவார். எப்படி மாற்றுவார்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமமான காரியங்களை செய்து அழித்து மாற்றினார். இன்னைக்கு எப்படி மாற்றுகிறார்னா, செழிப்பை கொடுத்து மாற்றுகிறார். எப்படி செழிப்புனா, வனாந்திரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வெளியிலே, வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் கொடுத்து இப்போ ட்ரெண்ட் வேற மாதிரி ஆண்டவர் மாற்றுறார். பரிசுத்தத்தை நமக்கு ஒரு சில காரியங்கள் நமக்கு கொடுக்கறதுனால ஆண்டவர் என்னென்ன ஆண்டவர் செய்கிற இந்த புதிய காரியத்தை மட்டும் நம்ம என்னென்னு பார்த்து, இதோ புதிய காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் அந்த புதிய காரியங்கள் பெற்ற பிறகு நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும்னா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். அப்போ நம்ம ஆண்டவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னால், இந்த புதிய காரியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் நம்மை இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி, இவர்கள் என்னுடைய ஜனங்கள், பேதுருவில் வாசிக்கிறோம்ல, அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், என்னுடைய சொந்த ஜனம், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ துதியை சொல்லி வருவதற்கு ஆண்டவர் நம்மை ஏற்படுத்துவதற்கு செய்கிற புதிய காரியம் என்ன? ஆண்டவர் இதோ ஒரு புதிய காரியத்தை உனக்கு நான் செய்கிறேன், அது உனக்கு தெரியாதா, அது உனக்கு அறியலையா, இன்னுமா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த புதிய காரியம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் புதியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக ஆண்டவர் என்ன தருகிறார்னா, ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். புதிய மனத்தை ஆண்டவர் தருகிறார். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபத்தினுடைய 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற நியூ, புதியது அப்படின்னு சொல்லுகிற முதல் என்னன்னா நியூ மைண்ட். இதுவரைக்கும் நம்ம வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய பார்வையில் பார்த்து கொண்டிருந்தோம், எல்லாத்தையுமே ட்ரையாகவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆண்டவருடைய சித்தம், பரிபூர்ணமான சித்தம், ஆண்டவருடைய நன்மை எது, அவர் எதை நன்மையாக நினைக்கிறார், அவருடைய சித்தம் என்னங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு புதிய மனம் தோன்றுகிறது. அதனால் நம்முடைய உருவம் மறுரூபப்படுகிறது. ஆண்டவர் அதை தான் 2 காரியத்தை சொல்கிறார். தேவனுடைய நன்மை, பிரியம், தேவனுடைய பரிபூர்ணமான கம்ப்ளீட் வில் ஆஃப் காட், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். இதை அப்படியே பவுல் என்ன செய்யறாருன்னா, இன்னொரு இடத்துக்கு இதை சொல்லுகிறத பார்க்கிறோம். அதை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே அந்த இடத்துல பார்த்தோம், தேவனுடைய பிரியம், நன்மையும் பிரியமான சித்தம் என்னதென்று. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய இந்த நன்மையும் பிரியமான சித்தத்தை அறிந்து கொண்டால், கோட்டான், வலு சர்ப்பங்கள், காட்டு மிருகங்கள், இவைகள் எல்லாம் நம்ம சுற்றி இருக்கு. இவைகளினால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். அவாந்தர வெளியே அவைகள் தான், இது அவாந்தர வெளின்னு காட்டுது நமக்கு. இப்போ நாம் அடைகிற திருப்தினால, தாகத்தினுடைய அந்த தீர்வுனால அவைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்தும், அவைகள் எல்லாம் தேவனை கனம்படுத்தும். இந்த முந்தினவைகள், வனாந்தரமான மனநிலை இருக்கக்கூடிய முந்தினவைகள் எப்படி மாறுதுன்னா செழிப்பாய் மாறுகிறது. எப்படி மாறுகிறதுனா அவைகள் எதிரானவைகள் கூட கனம் பண்ணுகிறபடி மாறுகிறது. இதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்று இதுதான் என்று அறிகிற ஒரு புதிய மைண்டை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அந்த புதிய மனது நமக்கு வர வர நம்ம என்ன செய்வோம்னா ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்படி நம்ம என்ன செய்வோம்னா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிப்போம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள தேவன் செயல்படுகிற விதமாக நம்முடைய கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2வது ஆண்டவர் புதிதாக தருகிற காரியம் என்னன்னு சொன்னால், புதிய இதயத்தை ஆண்டவர் தருகிறார். நியூ ஹார்ட் ஆண்டவர் தருகிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து
உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த முந்தினவைகள் எப்படி இருந்துச்சு நம்முடைய இருதயத்தில்? முந்தினவைகள் அதை நம்ம வாசிக்கலாம். முந்தினவைகள் எப்படி இருந்துச்சுன்னா, மார்க் 7ஆம் அதிகாரம் 21, 22 மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசைகள், துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, இதில் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 90% நமக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ 1-2 தான் மிஸ் ஆகுது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 90% இதில் கொஞ்சம் பர்சன்டேஜ் வேணால் கூடுது. இப்போ உதாரணத்திற்கு பொருளாசைன்னு வச்சுங்க, 100% பொருளாசை உள்ளவன் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு 30% இருக்குது நம்மக்கிட்ட. துஷ்டத்தனம் இருக்குது, நிறைய காரியங்கள், பெருமை இருக்குது, மதிகேடு இருக்குது, ஃபூலிஷாக நிறைய செய்கிறோம். இப்படி அந்த அந்த காரியங்கள் தான் குறையதே தவிர மற்றபடி எல்லாமே ப்ரெசண்ட் டிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ப்ரெசண்ட்டில் தான் வருது. 1-2 தவிர பாக்கி எல்லாமே ப்ரெசண்ட்டில் இருக்கிறத பார்க்குறோம். இதுதான் நம்முடைய முந்தினவைகள். ஆண்டவர் இதை நினைக்காத, பூர்வமானதெல்லாம் யோசிக்காத, நீ அப்படிப்பட்ட ஆளாக தான் இருந்துட்டு போ, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு என்ன செய்கிறேன்னா புதிய இதயத்தை தருகிறேன். அந்த இதயம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு, கல்லாக இருந்துச்சு. இப்போ அதை நான் சதையாக சாஃப்டாக மாற்றிட்டேன். இப்போ நீ இரக்கமுள்ளவர்களாக இருக்க முடியும். இப்போ நீ தயவுள்ளவனாக இருக்க முடியும். இப்போ நான் மன்னிக்கிற மாதிரி நீ மன்னிக்க முடியும். நான் உனக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நீ ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு காரியங்களை சொல்லித்தருவார். ஒரு வசனத்தை வாசி நம்ம அடுத்த இன்னொரு புதியதற்கு போயிடலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். எரேமியா 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தருவருமாய் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து எப்படி இருக்குதா, ரொம்ப திருக்காக இருக்குதான். இந்த திருக்கு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இந்த மாவட்டங்கள் அதிகமாக பயன்படுத்தும். இன்னொரு வார்த்தை இருக்குது எங்கள் பகுதியெல்லாம், கிருவி. அவன் பயங்கரமான கிருவி அப்படின்னு ஒரு வார்த்தை புதுசாக இருக்குது இந்த பகுதியில் இருக்கிறதுனால அது புது வார்த்தை. கிருவிங்கிற வார்த்தை என்னன்னா, இப்படி சொன்னால் அப்படி சொல்லுவான், அப்படி சொன்னால் இப்படி சொல்லுவான். அவனை நீங்கள் ஒரு ஃப்ரேமுக்கு கொண்டு வர முடியாது. பயங்கரமான ஒரு மாதிரி திருக்கு, அதை தான் அந்த வார்த்தை சொல்லுது, திருக்காக இருக்கிறான். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா திருக்காக இருக்குது. ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறோம், ஆளுக்கு ஏற்ற மாதிரி முகத்தை மாற்றி கொள்கிறோம், சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் மாற்றிக்கொள்கிறோம். இதெல்லாம் திருக்கு அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இருதயம் தான். அப்போ இருதயம் இந்த மாதிரி இருதய பூர்வமானது இருக்கு இல்லையா, இதை பற்றி ஒரி பண்ணாத. நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை உனக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் கொடுக்குற ரெண்டாவது, ஃபஸ்ட்டு என்ன சொன்ன? முதல்ல புதிய மனம், நியூ மைண்ட். ரெண்டாவது நியூ ஹார்ட். மூணாவது ஒன்றை பார்த்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம், புதிய ஆவி. எபேசியருக்கு பவுல் எழுதின நிருபத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 22-24 வசனங்கள். 22-24 வரைக்கும் கூட நம்ம வாசிக்கலாம். 24 வரைக்குமா? இந்த இடத்துல 2 மனுஷனை பார்க்குறோம். ஒருத்தர் பழைய மனுஷன், அவர் மனுஷனுடைய ஆவி வச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் புதிய மனுஷன், அவர் தேவனுடைய ஆவி வைத்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி. இந்த மைண்டு என்ன செய்யுதுன்னா, மைண்டு தான் நமக்கு எல்லா காரியத்தையுமே கற்றுத்தருகிறது. மைண்டு தான் பேச சொல்லுது, மைண்டு தான் சிந்தி, எல்லா காரியத்துக்குமே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மைண்டு தான் CPU மாதிரி செயல்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்தார்னா, டோட்டலாக அதனுடைய ஓஎஸை மாற்றிட்டு வேறு ஓஎஸை போடுறார். புதிதான ஆவி உள்ளவர்களாகி அப்படின்னு சொல்லி. அப்போது அண்ட் பி ரெனியூட் இன் ஸ்பிரிட் ஆஃப் யுவர் மைண்ட், புதிய ஆவி உள்ளவர்களாய். அப்போ தேவனுடைய ஆவி இருந்தால் தான் நம்ம தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்க முடியும். மனுஷனுடைய ஆவி இருந்தால் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கலாம். நம்ம பிறந்தது மனுஷனுடைய ஆவியில் தான் நம்ம பிறந்தோம். ஆனால் மறுபிறப்பு அடையும் போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவரை விசுவாசிப்பதனால தேவனுடைய ஆவி நம்ம இருதயத்தில் தருகிறார். தேவனுடைய ஆவி வரும்போது தான் இது மனுஷனெல்லாம் இது தப்பு இல்லைன்னு சொல்லும் போதும், தேவன் இதை தப்புன்னு சொல்லும்போது, இது பாவம் என்று சொல்லும்போது தேவன் சொல்லுகிறத நம்ம புரிந்து கொள்கிறோம்.
மனுஷன் இருக்கிற விதமாய் நம்ம வாழ்ந்தாலும் கூட இங்கே மனிதனுடைய ஆவி நமக்கு அதை தான் சொல்லி தருகிறது. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால, தேவனுடைய ஆவியை பெறுகிறதுனால, தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய ஆவி என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ளும்படி தான் அந்த புதிதான ஆவி நமக்கு தருகிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று நியூ மைண்ட் சொன்னார், 2வது புதிய இதயத்தை சொன்னார், 3வது புதிதான ஸ்பிரிட்டை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேலில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 36ஆம் வசனம், 36ஆம் அதிகாரம் 27, எசேக்கியேல் 36:27. உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்போ நீயா உன் ஆவி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய நியமத்தின்படி ஸ்டாச்சுட்டின்படி நடக்க முடியாது. நான் என்னுடைய ஆவியை நான் அங்கே வைக்கிறேன். இதோ உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ப்ராமிஸ். அதுதான் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தமான ஒரு ப்ராமிஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவருடைய ஆவியை நம்மளுடைய இருதயத்தில் வைக்கும்போது அவர் சிந்திக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும், அவர் சித்தம் என்னங்கிறத நம்ம விளங்கி கொள்ள முடியும். மனுஷனுடைய ஆவி இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்குரியது தான் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறேன். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்போ தேவனால் எங்களுக்கு நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. அப்போ தேவனால் நமக்கு எதெல்லாம் கொடுத்துருக்காங்க, உன்னதத்தின் ஆசீர்வாதமாகட்டும், வேதனுடைய மகத்துவங்களாகட்டும். ஆண்டவர் இப்படி வருத்தப்படுறார் இல்லையா, பழைய ஏற்பாட்டில் வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாய் நினைக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்தவற்றை நாம் அறிந்து கொள்ளும்படி, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோங்கிற ஒரு அத்தாரிட்டியை தான் ஆண்டவர் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 3 புதியதை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம எப்போதுமே புதுசு இருக்கிறதுக்கு, புதிதாக வாங்குவதற்கு அல்லது புதிதாக பெறுவதற்கு மகிழ்ச்சி அடைகிறோம். முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்தித்து திரும்ப திரும்ப நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். உன்னிடத்தில் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, அழுக்கான கந்தை, உன்னுடைய நீதி எதுவுமே எல்லாமே அழுக்கான கந்தை. அதனால் அதை கொண்டு வந்து நீ பழசை வச்சுக்கிட்டு இருக்காத, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணு. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இனி நீ என்னுடையவன் என்று அழைக்கப்படுவாய், என்னுடைய துதியை சொல்லி வருவதற்கு உன்னை நான் ஏற்படுத்துகிறேன். அப்போ ஆண்டவருடைய லைஃப்பில் இதோ, அதனால்தான் இதோ அவாந்தர வெளியில் பாதை, அவாந்தர வெளியில் ஆறுகள், வனாந்திரத்தில் வழி, இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒரு கிஃப்டாக ஒரு புதிய காரியமாக நமக்கு தருகிறார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இப்போது ஒருவேளை நம்ம வனாந்திரமான மனநிலையோடு, தனிமையில், பயத்தில், டார்க்னஸில், ஹெல்ப்லெஸ்ஸாக ஒருவேளை நம்ம இருக்கலாம். எல்லாம் இருந்தும் ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் சோர்வுற்றவர்களாக நம்ம இருக்க முடியும். ஆண்டவர் நமக்கு தருகிறது ஒரு புதிய மனத்தை நமக்கு தருகிறார். அந்த புதிய மனத்தை கொண்டு தேவனுடைய நன்மைகள் எது, இது தேவனுக்கு பிரியமானது என்பதை அறிந்து கொள்ளும்படியான ஒரு புதிய மனத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. ஆண்டவர் ஒரு கடினமான நம்முடைய இருதயத்தை எடுத்து போட்டு, நிறைய அசுத்தங்களும் துர்குணங்களும் திருக்குள்ளதுமாக இருக்கிற இருதயத்தை எடுத்து போட்டு பெரிய கிருபையினால் ஒரு கல்லான இதயத்திற்கு பதிலாக ஒரு சதையான இதயத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த இதயத்தின் வாயிலாய் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறதுக்கு ஏற்ப நம்ம உணர்ந்து கொள்ள அந்த இதயம் நமக்கு உதவி செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மெல்லிய சத்தத்தையும் கேட்க அந்த இதயம் நமக்கு உதவி செய்கிறது. ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷனையும் அந்த இதயம் அலர்ட்டாக எடுத்துக்குது, அதனுடைய சிக்னலை அதை புரிந்து கொள்ளுகிறது. நியூ ஸ்பிரிட் ஆண்டவர் நமக்கு தருகிறார், புதிய ஆவியை தருகிறார். தேவனுடைய நியமங்கள் எது, தேவனுடைய வார்த்தைகள் எது, அதை எப்படி நான் நடக்கணும் அப்படிங்கிறத தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு புதிய ஒரு ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். அதனால தான் ஆவியோடு ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிற இந்த வல்லமையான கிரியைகளை சத்துருவானவன் எதையாவது கொண்டு மறைத்து, ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு மறைத்து, இல்லாதவைகளெல்லாம் சொல்லி ஒருவேளை நம்மளை டைவர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, என்னுடைய ஆவியவே நான் உன்னிடத்துல கொடுக்குறேன் அப்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறார்.
நாம் நம்முடைய ஆவிகளினாலே ஒரு சில காரியங்களை நிறைய நம்ம பெற்றுக்கொள்கிறதாக நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் எதற்காக அதை தருகிறார்னா, இவர்களை ஏற்படுத்தினேன், இவர்கள் இந்த மாதிரி கேரக்டரில் வாழ்ந்து காட்டுவாங்க, இவங்ககிட்ட இதெல்லாம் இருக்கும் என்று சொல்லி மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக, தேவன் நமக்கு அருளினவற்றை புரிந்து கொள்ளும்படியாக விசேஷ விதமான தேவனுடைய ஆவியவே ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவர் தருகிற இந்த புதியவைகள், இதோ புதியவைகளை உனக்கு தருகிறேன். ஐ வில் டூ நியூ திங்ஸ். உன்னுடைய லைஃப்பில் நான் புதுசாக இதை செய்கிறேன். ஒருவேளை இன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கை புதிதாகட்டும். பழையவைகளை குறித்து, பழைய காரியங்களை குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லிட்டார், பூர்வமானங்களை சிந்திக்காத, அதெல்லாத்தையும் எடுத்து போட்டுரு, இதோ புதிய காரியங்களை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த புதிய காரியங்கள் ஆண்டவரோடு கூட நம்ம உறவு கொள்ள, ஆண்டவரோடு கூட நம்ம வைராக்கியமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேச நமக்கு அது உதவி செய்கிறது. ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதத்தை குறித்து நம்மை நன்றியோடு நினைக்க செய்கிறது. வனாந்தரத்தில் வழி தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வனாந்தரத்தில் வழியை ஆண்டவர் சொல்லி தருகிறார். வனாந்தரத்தில் அல்ல, அவாந்தரத்தில் நம்ம ஆறுகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த ஆறுகளினால பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வரும்போது அது ஜீவ ஊற்றுகள் போல பெருகும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது அநேகருடைய தாகத்தை தீர்க்கும். யாருடைய தாகத்தைனா, எதிராளிகளுடைய தாகத்தை தீர்த்து அவர்களும் ஜீவனற்ற அவர்களும் தேவனை கனம் பண்ணுகிற சூழலை ஆண்டவர் மாற்றி தருவார். நாம் நினைக்கிறபடி அல்ல, அவர் புதிதான காரியத்தை செய்கிறார்.